வணக்கம் மக்களே, சற்று முன் வரைக்கான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அண்ணன் மண்ணில் தம்பி மதுரை மாநாடு நடத்தும் விஜய் 500 ஏக்கரில் பிரம்மாண்டமா. வாங்க வீடியோவை முழுமையாக காண்றார். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் தயாராகி வரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் பிரம்மாண்டமான கட்சியின் 2வது மாநில மாநாட்டை நடத்துவதாக தகவல் வெளியாகிறது. இதற்காக அவர் 500 ஏக்கரில் பரப்பளவுள்ள பிரம்மாண்டமான இடம் ஒன்றை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தொண்டர்கள் திரட்டி வர வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அவர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதா. தமிழக அரசியல் வரலாற்றிலே புதுவரவாக இருந்தாலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மாநாடானது நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கட்சி ஆரம்பித்த நிலையில் அக்டோபர் விழுப்புரத்தில் ஒரு பிரம்மாண்டமான முதல் மாநாட்டை நடத்தி வந்தாராம். அதன் பிறகுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி பனையூர் பண்ணையார் என விஜய் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் அவற்றை தவிடுபொடியாக்கும் வகையில் தான் சென்னை ராயப்பேட்டையில் கூட இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பரந்தூர் விமான நிலைய போராட்ட குழுவினை சந்தித்தது, சிவகங்கை அஜித் இல்லத்திற்கு நேரில் சென்றதும் சென்னையில் பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் என அடுத்தடுத்து தனது அரசியல் களத்தில் புது புரட்சியை உருவாக்கி வருகிறார் என்று கூறலாமா. அது மட்டுமின்றி தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழக கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களும் மாநில அளவில் நடைபெற இருக்கிறது என்பதும், சேலத்தில் முதல் மாநாடு நடைபெற்ற நிலையில் அடுத்ததாக 5 மண்டல மாநாடுகள், 120 மாவட்ட மாநாடுகள், 12,500க்கும் மேற்பட்ட கிளைக்கழக பொதுக்கூட்டங்கள் என அடுத்தடுத்து வரும் அரசியல் களத்தில் புது ஒரு பரப்புரையை ஏற்படுத்துவதாகவும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி மதுரையில் நடக்கக்கூடிய இந்த 2வது மாநில மாநாடு என அறிவித்திருந்த நிலையில்தான் மதுரை மாநாடு என விஜய் அறிவித்த போது பலத்த எதிர்பார்ப்புகளும் எழுந்தன. காரணம், விஜயின் சினிமா வழிகாட்டியான விஜயகாந்த் பிறந்தது மதுரையில் தான். ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜயகாந்த் பிறந்த நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மதுரையில் தான் இருந்துதான் விஜயகாந்த் தனது முதல் அரசியல் பயணத்தை தொடங்கினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் முதல் மாநில மாநாடே அங்கேதான் அரங்கேறிந்தது மதுரையில். இப்படிப்பட்ட விஜயகாந்துக்கு நெருக்கமான மதுரையை விஜய் தேர்ந்தெடுப்பது ஒரு அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டுமின்றி மாநாட்டில் விஜயகாந்த் குறித்து நிச்சயம் விஜய் பேசுவாரா என்கிற ஆதரவாளர்கள் வாக்குமூலம் விஜய்க்கு கிடைக்காமல் என்கின்றனர். இது ஒருபுறம் இருக்க, மாநாட்டை பிரம்மாண்டம் நடத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறையில் இதற்காகத்தான் விருதுநகர் டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் கூட பாரபத்தி பகுதியில் சுமார் 500 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது. 300 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட மாநாடு, 200 ஏக்கர் பரப்பளவில் பார்க்கிங் வசதியும் அமைவிட செய்யப்பட்டுள்ளதா. அது மட்டுமின்றி திருச்சி தொடங்கி திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்கள் மட்டுமல்லது தருமபுரி உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களிலிருந்தும் புதுக்கோட்டை உள்ளிட்ட கிழக்கு மாவட்டங்களிலும் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட தொண்டர்களை கண்டிப்பாக திரட்டி வர வேண்டும். இந்த மாநாடானது தமிழகத்தில் பெரிய அளவில் மாநாடாக இருக்க வேண்டும் என்று அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அது மட்டுமின்றி வட மாவட்டங்கள் கூட விஜய்க்கு செல்வாக்கு இருக்கும் நிலையில் தென் மாவட்டங்கள் செல்வாக்கை பசைப்பாற்றும் வகையிலே இந்த மதுரை மாநாடு கண்டிப்பாக இருக்க போகிறது என்பதும் விஜய் கூறியிருந்தாராம். அது மட்டுமின்றி அவர் வட மாவட்டங்களைப் போல தென் மாவட்டங்களுக்கு அவர் பகை சாற்றும் வகையில் இந்த மாநாடு கண்டிப்பாக இருக்கும் என்று கூறியிருந்தார். அது மட்டுமின்றி சொந்த செலவிலேயே தொண்டர்களை திரட்டி வர ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி தீவிரம் காட்டி வருகின்றதாக தமிழக வெற்றி கழகம் தெரிவித்திருந்ததாம். இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.